Praise the Lord. Praise the Lord. நம்ம இன்னைக்கு என்ன செலிப்ரேட் பண்றோம்? அவரோட இன்னொரு பேர் என்ன சரிங்களா? ஆல்ரெடி நம்ம விசுவாசி சொல்றோம் இல்லையா? அவங்க அம்மா வந்து நம்ம அம்மா செல்லமா கூப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி காமராசரை காமாட்சி காமாட்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரியா? அடுத்தது இவர் வந்து சின்ன வயசுல வந்து அப்பா தவறுன்றதுனால படிக்க முடியல, அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருந்துட்டு என்ன பண்றாரு, அரசியலில் போயிருக்காரு. சரியா? சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வந்து யாரு கல்வி அறிவு தந்தவர் யாருன்னு கேட்டாவே காமராசர் தான் சொல்ற அளவுக்கு படிக்காத மேதை, கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, இப்படிலாம் நிறைய பேர் அவருக்கு இருக்கு. சரியா? அவர் வந்து என்ன பண்றாரு, சின்ன வயசுல தான் பட்ட கஷ்டம், கல்வி அறிவு கிடைக்காத அந்த கஷ்டம் வந்து மக்களுக்கு கிடைக்காம, மக்களுக்கு கல்வி கிடைக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரு, எல்லாரையும் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது ஒரு சிறுவன் என்ன செய்யறான், எனக்கு வேணாம், எனக்கு கல்வியும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்கிட்ட அப்படி சொல்ற, ஆடு மாடு மேய்ச்சுன்னா எனக்கு ஒரு வேளை சோறு கொடுப்பாங்க, நீ எனக்கு என்ன கொடுப்ப, ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த நைட்டெல்லாம் வந்து அதையும் யோசிக்கிறாரு. ஐயோ, அந்த குழந்தை இப்படி சொல்லிடுச்சு, அப்பா சாப்பாடுக்காக தான் அந்த குழந்தை கஷ்டப்படுது, அந்த சாப்பாடை நான் கொடுத்தேன்னா எல்லாரும் படிக்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜாதி மத வேறுபாடு, இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ட்ரெஸ் யூனிஃபார்ம் போடுறோம் இல்லையா, இந்த மெத்தடை கொண்டு வந்ததான் யாரு, காமராஜர் தான். என்ன பண்ணுவாங்கன்னா கோணியில் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்களாம். ஒரு சிலர் கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று அப்படின்ற மனசுல, குழந்தைங்க மனசுல இருந்தே விதைக்கணும் அப்படின்றதுக்காக சிறுவர் பள்ளியில இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இலவச சீருடை, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு இலவச சீருடை கொடுத்தாரு. அடுத்தது என்ன பண்ணாரு, மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாரு, சாப்பாடு போட்டாரு. இந்த ரெண்டு சிறப்பை பாவிச்சுதான் என்ன பண்ணாங்க, 2006 கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கல்வி வளர்ச்சி நாள், காமராஜரோட பர்த்டே என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், சொல்லி பார்க்கலாம். கல்வி வளர்ச்சி நாள் என்ன நாள், எந்த வருஷம், 2006. சரியா? இப்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. நம்ம இந்த 20 வருஷமா என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல்ல விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னது, நிறைய காம்படிஷன் வைப்பாங்க, நிறைய பிரைஸ் கொடுப்பாங்க. அதன் மூலியமா என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புறாங்கன்னா, நம்ம தமிழகத்துல யாருமே படிக்காதவங்களும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்றத வெளிப்படையா சொல்றதுக்காக தான் இந்த விழா கொண்டாடுறாங்க. சரியா? இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் நான் இன்னையில இருந்து அன்னைக்கு ஹோம்ஒர்க் நான் நல்லா செய்வேன், படிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு புக்கு சொல்ல வந்து என்னை பாருன்னு சொல்லலாம், நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னுமா. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை தலை குடிச்சு நீ பார்த்தினா நீ தலை நிமிர்ந்து நிற்கலாம், உன்னை எல்லாருமே மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எந்த குலத்துல பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருக்கணும், கல்வியில் சிறந்தவனா இருக்கணும். அதுதான் உனக்கு சிறப்பு. எது சிறப்பு, கல்வியில் சிறந்தவனா இருப்பதே எனது சிறப்பு. சொல்லு, கல்வியில் சிறந்தவனாய் இருப்பதே எனது சிறப்பு. இந்த உறுதிமொழி மட்டும் நீ எடுத்துக்கிட்டா போதும். சரியா? டெய்லி நல்லா படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம். இப்போ இவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே செய்யலையா, முதலமைச்சரா இருந்தார் இல்லையா, நல்லது செஞ்சார். மைண்ட்ல என்ன இன்னைக்கு விதைச்சுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லது செய்யணும். இது ரெண்டு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லதையே செய்யணும். வாழ்த்துக்கள்.